இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம பேசிக் டிப்ளமோ கோர்சஸ்ல ஒரு பியூட்டிஷியன் மட்டும் கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்ட், சாரி டிராப்பிங், ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸுமே அந்த பேசிக் கிளாஸஸ்லயே வரும். அதுல வேக்ஸ் வந்து நாமளே பண்றது எப்படி, ஹேர் ஆயில் பண்றது எப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வீட்ல இருந்தே என்ன தயார் பண்ணலாம் அப்படின்றத நம்மளே சொல்லிடுவோம். நீங்க என்னதான் ப்ரொஃபஷனல் ஒர்க்கா இருந்தாலும் கடையில வாங்கக்கூடிய ஆயில் அப்படிங்கும் போது அது சுத்தமான தேங்காய் எண்ணெயிலயோ சுத்தமான எண்ணெயிலயோ வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா? அதை இவங்களே ரெடி பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஜே ஹேர் ஆயில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது என்ன ஹேர் ஆயில்? ரெண்டுமே ஹேர் ஆயில் கொடுத்திருக்கீங்க. ஹேர் ஆயில் இது வந்து டேண்ட்ரஃப் ஆயில் பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இது வந்து டேண்ட்ரஃப் ஆயிலா, இது வந்து ஹேர் ஆயில் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்போம் உங்ககிட்ட. டேண்ட்ரஃப் வந்து நம்ம டேண்ட்ரஃப் இருந்தா அது போட்டு ஆயில் மசாஜ் மாதிரி போட்டோம்னா அது குறைஞ்சிடும். இது வந்து மசாஜுக்காக. மசாஜ் எதுக்காக பண்ணுவீங்க? மசாஜ் வந்து நம்ம ரிலாக்ஸேஷன், ஹேர் ஃபாலை குறைக்கும், புத்துணர்ச்சி, புது முடியை வளர வைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓகே, நீங்க கரெக்டான பெனிஃபிட் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஹேர் அதாவது ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணிக்க வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு ரிலாக்ஸேஷனாவும் ஹேர் வந்து புத்துணர்ச்சியா வைக்கிறதுக்கும் உதவுது. ஆனா முடி நீட்டா வளருமா அப்படின்னு கேட்டுடலாம். முடியெல்லாம் நீட்டா வளராது, புதிய முடியனா வளர தோணும். ஓகே, சூப்பர். இல்ல ஹேர் ஆயில்னாலே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீட்டா முடி வளரும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க உண்மையை பேசியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா கிளாப் பண்ணிடணும். இது வந்து டேண்ட்ரஃப் ஆயில். டேண்ட்ரஃப் நம்ம தலையில இருந்துச்சுன்னா அது போட்டு மசாஜ் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவீங்க. பிசினஸ் இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கிளாப் பண்ணலாம். உங்க நேம் சொல்லுங்க. ரம்யா. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? அத்தியூர். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி இவங்க வராங்க. கிராமம் உள்ளார பஸ் கிடையாது அவங்க கரெக்டான டைம். அவங்க ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொல்லி அவங்களே சொல்லலாம். ஏன் அதுல டேண்ட்ரஃப் ஹாட் ஆயில் போடல? சரி, அப்ப நீங்க வந்து ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணும்போது இதுல ரெண்டுமே ஹேர் ஆயில் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்களுமே கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. இன்னைக்கு ஓகே, ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு பண்ணும்போது அதனால அதை மாத்திக்கோங்க. ஓகே, இப்ப நீங்க ஹேர் ஆயில் எதுக்காக, டேண்ட்ரஃப் எதுக்காக? ஹேர் ஆயில் ஹாட் ஆயில் மசாஜ் எதுக்காக பண்றோம்னா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மேம். டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் ஆகும் மேம். ரத்த ஓட்டத்தை வந்து தூண்டும் மேம். உடல் வலி வந்து குறையும். அடுத்தது உடல்ல இருக்கிற சூட்டை வந்து தணிக்கும் மேம். சூப்பர். பாத்தீங்களா? சேம் இவங்களும் அதே ஆயில் தான், இவங்களும் அதே ஆயில் தான் ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருந்தும் வேற வேற பெனிஃபிட் இருக்கு. அப்ப கிளைண்ட் கிட்ட அவங்க பேசுறதுக்கு தயார் நிலையில இருக்காங்க. நீங்க பிசினஸ் கத்துக்கிறத விட, நீங்க அதாவது தொழிலை கத்துக்கிறத விட அந்த தொழிலை எப்படி நடத்தணும்ன்ற விஷயத்த நீங்க கத்துக்கணும். இவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. டேண்ட்ரஃப் வந்து டேண்ட்ரஃப் ஆயில் மசாஜ் பண்ணா வந்து டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் ஆகும் மேம். டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகிறதுனால நான் திரும்பி வராம பாத்துக்க முடியுமா? இல்லைங்க மேம், 2-3 தடவை மசாஜ் பண்ணதான் மேம் அது டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும். ஓகே, டேண்ட்ரஃப் கண்ட்ரோல்ங்கிறது ஒரே சிட்டிங்ஸ் தான் சரியாகாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறையாவது வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன், சூப்பரா இருக்கு. ரெண்டாவது இவங்களுக்கான மார்க் எங்க இருக்கு? பாட்டில் பாருங்க, அழகா ரெடி பண்ணிருக்காங்க. இதுல மைனஸ் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க சூப்பரா பாட்டில் ரெடி பண்ணிருந்தாலும் இவங்க ஸ்ப்ரே பாட்டில் ரெடி பண்ணிருக்காங்க. ஸ்ப்ரே பாட்டில் ஸ்ப்ரே வருதா செக் பண்ணிக்கலாமா? ஸ்ப்ரே பண்ணும்போது அதிகமா வருது. அப்ப நீங்க ஸ்ப்ரே பாட்டில் செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்லி தரேன் போது இதை அப்படியே காப்பி பண்ணாம நீங்க என்ன பண்ணணும், உங்க ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்காங்க. ஸ்ப்ரேலே பம்ப் வரும், வாட்டர், அந்த மாதிரி ஸ்ப்ரேவா எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பர். கிளாப் பண்ணலாம். அடுத்தது I am Seventy. Hi ma'am. நான் வந்துட்டு ஷைனி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு நமக்கு டேண்ட்ரஃப் ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஹாட் ஆயில் மசாஜ். பாட்டில் ப்ராப்பர் தான் நமக்கு முக்கியம். இதுல என்ன இருக்குன்னா முக்கியம். என்ன பாட்டில்னு நீங்க பார்க்கவே கூடாது. இதுல என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு அவங்க வாயிலே கேட்கலாம். இது வந்துட்டு டேண்ட்ரஃப்க்கு, இது வந்து ஹாட் ஆயில் மசாஜ். ஹாட் ஆயில் மசாஜ் வந்துட்டு எதுக்கு பண்றோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு நல்லா உங்களுக்கு தூண்டும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹேர் வந்துட்டு புத்துணர்ச்சியை வந்துட்டு தூண்டும்.
ரெண்டாவது அதாவது அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ஆயில் பார்க்கலாம். டேண்ட்ரஃப் ஆயில் எதுக்குன்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருந்தா அது வந்துட்டு ஹேர் ஃபால்ல இருந்து டேண்ட்ரஃப் வந்து இருக்கும். நம்ம வந்து 1 to 2 or 3 times வந்துட்டு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துட்டு ரிலீஃப் ஆகும். சரி, அதுல ஏதோ குச்சி குச்சா இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வெட்டிவேர். அது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வாசனைக்காக நம்ம வந்துட்டு ஆயில்ல சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, இதுல வெற்றி வேற அழகா ஒரு ஒயிட் கிளாத்ல கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதை விட இன்னும் நீங்க தூளா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்க எல்லாருமே ஆயில் பண்ணிருக்காங்க. ஆயில் பண்ணதோட வடிகட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்க வடிகட்டல, அதுலயே வடிகட்டுறதுக்கு பதிலா ஒரு கிளாத்ல போட்டு முடிச்சு போட்டு அதுலயே கொடுத்தாங்க. அப்படின்னா எசன்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃபுல்லா இறங்கிட்டு இதுலயே இருக்கும். நம்ம இதுல ஆட் பண்ணிருக்க ஆயில் வந்து எல்லாமே ஒரே நல்ல வாசனையா கொடுக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நமக்கு பிடிக்காத வாசனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் வெற்றி வேர். மற்றபடி வெற்றி வேர் வந்து முடி வளருமா? வெற்றி வேர் வந்து முடி வளர்றதுக்காக நம்ம வந்துட்டு முடி கண்ட்ரோல் பண்ணும். இதை கொட்டாம கண்ட்ரோல் ஆகும். இது வந்து ரிலாக்ஸேஷனுக்கான வாசனை. ஒரு வாசனை எடுத்துக்கிட்டோம்னா, கோயிலுக்கு போறோம்னா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு வாசனை கிடைக்கும். இதுவே வேற இப்ப ஒரு பாத்ரூம் போறோம், ரெஸ்ட் ரூம் போறோம்னா அங்க ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது வந்து நமக்கு இரிட்டேட்டிங் கொடுக்கும். அதே கோயிலுக்கு போகும்போது நாங்க வந்துட்டு அந்த கோயிலுக்கு வரும்போது நறுமணம் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான நறுமணத்தை நம்ம ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வாசனை ரொம்ப முக்கியம். அந்த வாசனைக்கு ஆர்டிபிஷியலா எதுவும் கொடுக்காம அவங்க இதுல ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இவங்களுக்கும் கிளாப் பண்ணலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். இவங்க 3 பேருடைய ப்ராஜெக்ட்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் மார்க் கொடுக்க போறீங்க. இவங்க செவ்வந்தி, இவங்க ரம்யா, இவங்க வந்து ராஜேஸ்வரி. இவங்க 3 பேருடைய நேமையுமே மென்ஷன் பண்ணி இவங்களுக்கான மார்க்கை நீங்க கீழே கொடுங்க. இவங்களுக்கான டிப்ளமோ எக்ஸாம்ல பிராக்டிக்கல் செக்ஷன் மார்க் இதுல இருக்கு. தேங்க்யூ.